கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. மத்த எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. வாலிப பிராயத்தில் உங்க சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்க சிருஷ்டிகரை நினைங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தேவனை தேடுங்க. ரெண்டாவது உங்க பிள்ளைங்க உங்க கர்த்தருடைய வழியில வருவாங்க. நீங்க தேடாம அவங்க வழியில வரமாட்டாங்க. முதல்ல சீரியல் பார்க்கறத நிப்பாட்டுங்க, சினிமா பார்க்கறத நிப்பாட்டுங்க, மற்றவர்களை பத்தி புறங்கூறுறதை நிப்பாட்டுங்க. தேவனுக்கு பயந்துருங்க. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சிறிய ஜெபம் செய்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, எங்கள் அன்பின் தேவனே, சமாதானத்தின் தேவனே சப்பா, கர்த்தாவின் நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவரை, நாங்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது பிள்ளைகள் நல்ல வழியிலே வளர்வார்கள் என்று எங்களுக்கு போதித்தீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்கணும் ஆண்டவரை, உண்மை நினைக்கணும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே சப்பா. கண்கண்ட வழியை பிள்ளைகள் சென்று விடாதபடிக்கு தகப்பனே, நியாயத்தீர்ப்பின் நாள் ஒன்று